நம்மள பெரும்பாலான ஆட்களுக்கு நிறைய பணம் சேர்த்து கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யும். இந்த ஆசை இல்லாதவங்க இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் எந்த பண நெருக்கடியும் இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது, செலவு செய்கிறதுக்கு போதுமான அளவு பணம் பேங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும், குடியிருக்க ஒரு நல்ல வீடு வேணும், சொகுசான கார் வாங்கி ஊர் சுற்றணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேத்துக்கு இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் நாமளும் பெரிய இடத்துல இருக்கணும், கௌரவமாக அந்தஸ்தாக வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் நடைமுறையில் இது எத்தனை பேத்துக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயந்தான். சரியான பிளானிங் இல்லாத காரணத்தினால தான் 60 வயசுக்கு அப்புறம் கூட உழைச்சி சம்பாதிச்சு வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு சரியான ஃபினான்ஷியல் பிளானிங், சரியான ஃபினான்ஷியல் கோல் இது எல்லாம் ரொம்ப அவசியம். இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாருமே ஈஸியாக கோடீஸ்வரன் ஆக முடியும். இதுக்கு முன்னாடி பணக்காரர்கள் பின்பற்றும் நிதி பழக்கங்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட செகண்ட் பார்ட் தான் இது. அதை பற்றி தெரியணும்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடீஸ்வரன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நம்மள நிறைய பேர் பெரிய கோலை செட் பண்ணிவிட்டு அதை சீக்கிரமாக ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமாகிறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு 1 கோடி ரூபா சேர்க்குறது நம்மளோட இலக்கு அப்படின்னா நிறைய பேர் இந்த இலக்கை 1 அல்லது 2 வருஷத்தில் அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா 1 கோடி ரூபா சேர்க்குறது ஒரு விஷயமா, ஒரு 10 கோடி ரூபாவாவது சேர்க்கணும் அப்படிங்கிற பெரிய ஆசையை வளர்த்துக்கிறாங்க. எப்போதுமே முதல்ல 1 கோடி ரூபா சேர்க்குறது தான் கஷ்டம். அந்த 1 கோடி ரூபா சேர்த்துட்டோம்னா மீதி இருக்க கோடிகளை ரொம்ப சீக்கிரமாகவே சேர்த்துடலாம். இப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா உங்களோட இளம் வயசுலேயே முதலீட்டை ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி செஞ்சால் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது தப்பு இருந்தால் கூட அந்த தப்பை திருத்திக்கிட்டு உங்களோட நிதி இலக்கை அடையிறதுக்கு உங்களுக்கு வழி அதிகமாக இருக்கும். ஆக இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முதலீட்டு திட்டத்தை தொடங்கியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட 25 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கோல் அடையிறதுக்கு அதிகப்படியான நேரம் இருக்கும். உங்களோட பணத்தை நிதானமாக உங்களால் நிர்வாகம் பண்ண முடியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பலனையும் பெற முடியும். இது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய தொகுப்பு நிதி கிடச்சி உங்களோட ஃபினான்ஷியல் கோலை ஈஸியாக அடைய முடியும். நீங்கள் மாதந்தோறும் 7500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 10% வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிப்போம். இந்த 10% வருமானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 10% இன்கம்ங்கிறது சாதாரணமாக கிடைக்கும். ஆக இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் உங்கள் செலவில் கம்மி பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் செலுத்தினாலே 1 கோடி ரூபா அப்படிங்கிறது ஈஸியாக அடையக்கூடியது தான். இதுவே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 12% இன்கம் கிடைச்சா நீங்கள் மாதத்துக்கு 5300 ரூபா முதலீடு பண்ணாலே போதும். 25 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும். இருந்தாலும் நீங்கள் இந்த இலக்கு அடையணும்னா 25 வருஷத்துக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இன்ஃப்ளேஷனுங்கிறது அதிகமாகிட்டே போகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் கூட்டிக்கிட்டே போகணும். ஒரு கம்பெனி எம்ப்ளாயி எல்லாமே தக்க வச்சுக்கணும்னா அவங்க வருஷம் சேலரியை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. பணவீக்கம் அதிகமாக அவங்க சேலரி கொடுத்தா ஆகணும். அந்த மாதிரி உங்கள் சம்பளம் உயர நீங்களும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கூட்டிக்கிட்டே போகணும். அப்படி செய்யும்போது உங்களோட இலக்கை ரொம்ப சீக்கிரமாக அடைய முடியும். எக்ஸாம்பிளுக்கு 25 வயசு உள்ள ஒரு இளைஞர் 35,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். அவர் மாதந்தோறும் 5300 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 12% வருமானம் வருது அப்படின்னு வச்சுப்போம். அவரோட 50 வயசில் 1 கோடி ரூபா கிடைக்கும். இதுவே அவர் அடுத்தடுத்து வர வருஷத்தில் 5% அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் 50 வயசில் அவருக்கு 1.35 crores கையில் கிடைக்கும். இதுவே அவர் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தார்னா 2.18 crore அவருக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நாம் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யும்போது நிறைய தடைகள் வரதான் செய்யும். நாம் அந்த தடையெல்லாம் கடந்துட்டு கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தால் 1 கோடி ரூபா அப்படிங்கிறத ஈஸியாக அடைய முடியும். சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை ஏதோ எமர்ஜென்சிக்கு நடுவில் எடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் எடுத்தீங்களோ அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி எடுத்த அமௌண்ட்டை மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அல்லது மாதம் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இப்படி செஞ்சால் மட்டும் உங்களோட கனவை நினைவாக்க முடியும். அதெல்லாம் சரி, 25 வயசில் ஒருத்தர் 5300 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு 35 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, என்னால் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ காலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 1 கோடி ரூபாயை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை எப்படி பார்க்கணுன்னா உங்கள் மொபைலில் SIP கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் 25 வயசில் 5300 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா
உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 12% இன்கம் வருது அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் 25 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிரும். இது எப்போன்னா உங்களோட 50ஆவது வயசில் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 25 வருஷம்னு பார்க்கும்போது உங்கள் 50ஆவது வயசில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே உங்களோட 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதே 5300 12% இன்கமில் 25 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 55 வயசில் உங்களுக்கு கிடைக்கும். 35 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா 60 வயசில் கிடைக்கும். 40 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா 65 வயசில் கிடைக்கும். இப்போ 45 வயசில் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாதத்துக்கு 10,010 ரூபா போட்டு பார்ப்போம். 12% இன்கமில் 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிருது. அப்படின்னா நீங்கள் 45 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 65 வயசில் 1 கோடி ரூபாய் கிடச்சிருக்கும். இப்போது நீங்கள் 50 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு 19,850 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு 12% இன்கம் வந்தால் 15 வருஷமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிரும். அப்போது நீங்கள் 50 வயசில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 15 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட 65 வயசுலேயே நீங்கள் 1 கோடி ரூபாய் சேர்த்துருப்பீங்க. உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோலை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமான தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களாலையும் ஈஸியாக அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இலக்கை இன்னும் சீக்கிரம் அடையணும்னா உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். நீங்கள் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக உங்கள் டார்கெட்டை அடைய முடியும். 25 வயசில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்து அவரால் 50 வயசில் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஆனால் 50 வயசில் இருக்க ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் அவராலையும் ஆக முடியும். ஏன்னா 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் எந்த செலவும் இருக்காது. அவங்களோட பிள்ளைகள் எல்லாமே திருமணம்லாம் முடிஞ்சு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் தனியாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை உங்களோட மெடிக்கல் செலவு, வீட்டு செலவு போக உங்களால் கண்டிப்பாக அதிகமான அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த வயசில் நீங்கள் கண்டிப்பாக சொந்தமாக வீடு கட்டியிருப்பீங்க. உங்களோட கடமைகள், தேவைகள் இது எல்லாத்தையுமே முடிச்சிருப்பீங்க. அதனால் உங்களால் கண்டிப்பாக அதிகமான பணம் சேர்க்க முடியும். ஒருத்தரால் 50 வயசில் கூட நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். அதிகமான அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் நல்ல உடல்நலத்தோடு இருந்தீங்கன்னா 65 வயசில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பொதுவாக முதல்ல 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த 1 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டிங்கன்னா அடுத்து 2 கோடி 3 கோடியை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா முதல்ல இருக்க 1 கோடியை சேர்க்கும் போதே நமக்குள்ள ஒரு உத்வேகம் கிடச்சிரும். அது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் 1 கோடி ரூபா சேர்த்துருக்கும் போது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதை எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபா சேர்த்த பிறகு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் 5,300 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட 50 வயசில் தான் 1 கோடி ரூபா சேர்த்துருப்பீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துலேயே உங்களால் 2 கோடி ரூபா சேர்க்க முடியும். ஏன்னா உங்களால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக அடுத்தடுத்த கோடிகளை ஈஸியாக சேர்க்க முடியும். அதனால தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை உலகத்தோட 8வது விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த வயசில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள். உங்களோட வருமானம் எவ்வளோ வருதோ அதை ஆன்லைன் கால்குலேட்டர் மூலமாக கால்குலேட் பண்ணியோ அல்லது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ் மூலமாக அட்வைஸ் கேட்டோ உங்களோட இலக்குகள் அடைய நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா முடியாது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. உங்களோட இலக்குகளை நீங்கள் சரியாக பிளான் பண்ணும்போது அதை கண்டிப்பாக ஈஸியாக அடைய முடியும். இந்த மாதிரி பிளான் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி அவர் மூலிமா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் கோலை செட் பண்ணி உங்களாலையும் ஈஸியாக கோடீஸ்வரன் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.